அண்ணாதுரை அப்படி திட்டுனதே இவங்க தான், திக ஆளுங்க தான், திராவிட கழகம் தான். இன்னைக்கு ஏதோ நாங்களும் ரெட்டக்குழல் துப்பாக்கி, ரெட்டக்குழல் துப்பாக்கிலேருந்து என்னென்னலாம் வெளியே வந்து ஊற்றி பேப்பர் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, அவ்வளவு சாக்கடையா இருக்கும், நாரி போயிருக்கோம். இதுல வந்து எது பெருசா வெளியில வெள்ளி முகாம் பூசிக்கிட்டு எங்க பெரியார் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், நாங்கள் இப்படி சொன்னார் உருட்டாதீங்க, புரியுதுல? அதனால மைக்கு முன்கூட்டியே இவங்க எடுத்துட்டாங்க. அதுதான் காரணம். சட்டமன்ற தேர்தலில் அநேகமாக தெரிஞ்சு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தை எடுப்பதற்கான வாய்ப்பு அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகத்தான். அண்ணன் சீமான் அவர்கள் ராமசாமி நாயக்கர் குறித்து பேசியது தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் வரவேற்பை பெற்று இருந்தாலும் வெகுசன மக்களிடையே தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகிறதா? அதை நீங்க தான் சொல்லணும். இதனால் 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பின்னடைவை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா ஐயா, உங்களுடைய பார்வை? உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக பெரும்பான்மை மக்கள் இப்படி பேசி இதை உடைப்பது சரியானது தான் அந்த காலகட்டத்தில். அது கடவுளையும் ஒழிக்கல, ஒன்றும் ஒழிக்கல, இந்த இதை வச்சுக்கிட்டு ஒன்று இந்த இழவை பேசிக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிக்கிறாங்க. வருதா முதல் பார்வை. பெரியாருடைய கொள்கைக்காக ஓட்டு போடுறீங்களா இல்லை வந்து நீட்டு தேர்வை விளக்குறதுக்காக நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னாக்கா, என் புள்ள படிக்குது, நாளைக்கு நீட்டு ஒழிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்குன்னு தான் நினச்சி சொன்னாங்க, அதனால தான் அதுக்கு ஓட்டு போட்டோம் தான் சொன்னாங்க. பெரியார் கொள்கை எங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டார், அதுக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். இது வரைக்கும் ஒருத்தர் பெரியாரை பேசி பேசி பேசித்தான் திமுகவே வளர்ந்தது, பெரியாரை பேசி பேசித்தான் சீமானும் வளர வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு சுபவி ஏற்படுத்தி கொடுத்தேன். சீமானுக்கும் சுபவிவர பண்ணினுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மறைமுகமா இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இந்த இஸ்லாமிய மக்களுக்கு அதிக துரோகம் செய்ததே வந்து திமுக தான். நான் சொல்லல, பழனி பாபா வழிநெடுக்க போட்டு தோல் கட்டாயம். ஐயா, அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் மத்திய அரசு ரத்து செய்ததை நான் தான் மோடிக்கு கடிதம் எழுதினேன், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டேன் என்கிறார் முதல்வர் ஸ்டாலின். நம்ம இருக்கிற சுரங்க தொழில் மட்டும் தனியாக ஒரு செக்ரட்டரின்னு போட்டு அப்போவே கிட்டத்தட்ட நகர்ந்து அப்புறமா அவர் வந்துட்டு சீஃப் செக்ரட்டரி ஆனோடனே மாப்பிள்ளை தரப்புக்கிட்ட சொல்லி அது கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்து மத்திய அரசு உங்களுக்கு எல்லாமே காலக்கெடுவெல்லாம் கொடுத்து கேட்ட விற்பாடு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வேணான்னு சொல்லலை, அந்த ஏலம் விடுற உரிமை எங்களுக்கு வேணும்னு தான் உங்கள் கடிதம் போயிருக்கு. இப்போ இந்த ஒரே லெட்டரில் எழுதி நீட்டிட்டீங்கல்ல, டர்ன்னு கீழ்ச்சிட்டீங்க, உடனே பயந்துடுச்சு, மோடி பயந்துட்டாரு. அப்போ பரந்தூருக்கு பாராட்டு விழா நடத்துங்க. வணங்கான். ராவணா பார்வையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உரையாடி உறவாடு இந்த வார நிகழ்ச்சியில 2வது பகுதி. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரியகுமார். நம்ம நண்பர்களுடைய கேள்விகள் அப்படியே ஆரம்பிச்சிருவோமே வேகமா. அண்ணன் சீமான் அவர்கள் ராமசாமி நாயக்கர் குறித்து பேசியது தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் வரவேற்பை பெற்று இருந்தாலும் வெகுசன மக்களிடையே தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகிறதா? அதை நீங்க தான் சொல்லணும். இதனால் 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பின்னடைவை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா ஐயா, உங்களுடைய பார்வை? இவர் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய அது குறிப்பிட்ட சொன்னல சில ஊடகம் இருக்குதுல்ல, கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்டுட்டு புரியுதுல்ல, அதுல வந்து அதிகமாக ஈவேரா இந்த நேரத்துல பேசியிருக்க கூடாது, இது பேசியிருக்க கூடாது அப்படின்னு பேசுறதை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வச்சுட்டு பேசுறதுலாம் அது ரைட்டு தான் அப்படின்னு நாங்க நடுநிலையா இருக்குதுன்னு காட்டுறாங்களாம். அது எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். தொழில தானே நாங்களே இருந்துட்டு வந்தோம். இது எதுக்காக பண்றாங்க, இதுக்கு யாருக்கு பண்றாங்க, இதுக்கு இன்புட்டுன்னு நான் சொல்றேன்ல, இன்புட் என்ன இருக்கு, இதுக்கு எவ்வளவு பேக்கேஜ்ன்றல கணக்கு வேற. இதை பார்த்து விட்டு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் அந்த மாதிரி வந்திருக்கு. இதான் போலியாக பிம்பமாக கட்டமைப்பது அப்படின்னு சொல்றது காரணம். புரியுதுல உங்களுக்கு? இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கணும்லாம் சொல்லி ஒரு நேரட்டிவ் ஏற்படுத்திட்டு கடைசி நேரத்தில் மண்ணை கவர்றதுக்கு காரணமும் இதுதான். மக்களுடைய பார்வை வேறையா இருக்கும். உங்ககிட்ட காசு இருக்குது, ஊடகம் இருக்குன்னு இப்படியாக ஒரு ஒரு அழுத்தத்தை நீங்க வந்து திணிக்கிறீங்கல்ல, அதன்படி முடிவு வராது எப்பவுமே. இப்போ இங்க வருவோம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக பெரும்பான்மை மக்கள் இப்படி பேசி இதை உடைப்பது சரியானது தான் அந்த காலகட்டத்தில். அது கடவுளையும் ஒழிக்கல, ஒன்றும் ஒழிக்கல, இந்த இதை வச்சுக்கிட்டு ஒன்று இந்த இழவை பேசிக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிக்கிறாங்க. வருதா முதல் பார்வை. சாதியை ஒழிக்கல, ஒரு மண்ணாங்கட்டியும் ஒழிக்கல, ஆனால் இவர் தான் தூக்கின்னு வந்துச்சு நடு வீட்டில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சாதி கர்மம் எவ்வளோ இம்சியில் இருக்குன்னு பொதுவான மனிதர்களே பேசலாம். கண்டிப்பாக புரியுதுல? இவருக்கு வேண்டப்பட்ட ஒரு 2 கட்சியும் ஒன்றா கூட்டிக்கிட்டு இருக்குது, வேணாம் அப்படின்னா 2 கட்சி சாதி சண்டையை மாற்றி விட்டுறது அப்படின்னு இன்னைய வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு சாதி சண்டை. பெண்கள் விஷயத்துல ஒன்றும் எல்லாமே தெரியுது. அப்புறம் பெரியார் எங்கேருந்து வந்துட்டாருங்க? நான் எப்பவும் சொல்கிறேன், அவரை நாங்கள் கொச்சைப்படுத்தலை, நீங்கள் கொச்சைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க திருப்பி.
செவனேன்னு ஏதோ கௌரவமா அவர் பேசினார், அவர் போனார், அவர் இருந்தார். இந்த சுபவீர பாண்டியனை வந்து பேச போய் பெரியார் கொண்டு சந்தில நிறுத்தி ஒரு வடிவேல ஒரு படத்துல வந்து நான் டேய் சேர்ல வந்துட்டாரு பாடுறா சொல்லிட்டு குருநாதா அது சாடி அடிப்ப குருநாதனுக்கு என்ன அடிலாம் உழுந்துக்குதுன்னு எல்லா பெருமையும் சுபவீர பாண்டியன் அவர்களுக்கே தெரியும். சரி, இப்ப என்னன்றீங்க பெரியாரு அப்படி பேசியிருக்கலாமா? பெரியாரை நீங்க தான் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, மக்கள் கத்தல. பெரியாரை நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாமர மக்களுக்கு அதுதான். எனக்கு நீ இந்த பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ ஏமாத்திட்ட, என் ரோட்டை நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கிற, என்னுடைய ஓட்டையை நீ காசு கொடுத்து வாங்க பார்க்குற, கொடுக்க வேண்டிய செலவு எதுவுமே செய்யறோம், நீ கொடுத்த வாக்குறுதியில் இவ்வளோ ஏமாத்திருக்கு. இதுதான் இந்த மக்கள்கிட்ட இருக்குது. என்னங்க நீங்க பெரியாருடைய கொள்கைக்காக ஓட்டு போறீங்களா இல்லை வந்து நீட்டு தேர்வை விளக்குறதுக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னாக்கா, என் புள்ள படிக்குது நாளைக்கு நீட்டு ஒழிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்குன்னு தான் நினைச்சு சொன்னாங்க, அதனால தான் அதுக்கு ஓட்டு போட்டோன்னு தான் சொல்றாங்க ஒழிய பெரியார் கொள்கை எங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாரு அதுக்காக தான் நாங்க ஓட்டு போட்டோம் இது வரைக்கும் ஒருத்தரும் சொன்னது. ஈவேரா அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அப்படிலாம் ஒன்றும் பெரிய பப்ளிக் ஃபிகர் சொல்ல போனாக்கா பெரியார் அவர்களை எதிர்த்து பேசி பேசிதான் திமுகவே வளர்ந்தது. அப்புறம் புரியுதா? நீ காங்கிரஸ் கூட துணை கடிச்சிட்ட, காங்கிரஸ் ஒழிச்சே திருவண்ணு பிரச்சாரம் பண்ணவர். நீ காங்கிரஸ் தோல் மேல உட்காந்துக்கிட்டு எலெக்ஷன்ல ராஜாஜி சேர்த்துக்கிட்டு உள்ள வந்த ஆள் நீங்க. புரியுதுல? பெரியாரை பேசி பேசி பேசித்தான் திமுகவே வளர்ந்தது, பெரியாரை பேசி பேசித்தான் சீமானும் வளர வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு சுபவி ஏற்படுத்தி கொடுத்தது. பேசி பேசி என்பது மறைமுகமாக ஒரு ஆலோசனை சொன்னாரு, திமுக அப்படிதான் வளர்ந்தது, சீமானுக்கும் சுபவீர பாண்டியனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மறைமுகமா இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இல்லையா? ஏன்னா இப்ப நம்மளே என்ன சொன்னார்னா சீமான்ட்ட சொன்னோம்னா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, சுபவீர பாண்டியன் சொல்லி ஏதோ கேட்கறாரு போல இருக்கு. அவரு நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு. திமுக வளர்ந்து இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு காரணமே பெரியார் ஈவேரா தான். அவரை பேசி பேசி அசிங்கமா திட்டி திட்டி தான் அவங்க வளர்ந்தாங்க. நீங்க அந்த பார்முலா கையில் எடுத்துங்கன்னு மறைமுகமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சீமான் அதப்ப கையில எடுத்திருக்கிறாரு. ஆக ஏதோ ஒரு வகையில நேரடியாவோ மறைமுகமாவோ இந்த எக்யூப்மெண்ட் எடுத்து சீமான் கொடுத்து சுபவீர பாண்டியன் எல்லா புகழும் அவருக்கே. சரி, ரைட்டு. பிரான்ஸ் நாட்டில இருந்து அவர் தன்னை ஈழ அகதின்னு தான் அடையாளப்படுத்துகிறாரு. இருவருக்கும் வணக்கம். ஐயா, உங்ககிட்ட ஒரு டவுட் ஆங்கய்யா. அடிக்கடி நீங்க வீடியோல பேசும்போது திமுக காரங்களை ஈவேரா அவர்கள் கண்ணீர் துளி பசங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்படின்னா என்னங்கய்யா? அசிங்கமான வார்த்தையா இருந்தா வேண்டாம், நான் உங்ககிட்ட மட்டும் சொல்லி வெளியில சொல்லாதீங்க. சரி, சொல்லுங்க. திராவிட கழகம் அதுல இருந்து அண்ணா என்ன பண்றாரு, முறுக்கிக்கிட்டு வெளியேறிட்டு தகராறு பண்ணிட்டு இந்த வயசுல இந்த கல்யாணம் தேவையா அசிங்கமா இருக்குன்னு அந்த கல்யாணத்தை வச்சு சண்டை போட்டுட்டு வெளியில வந்துடுறாங்க. வந்துட்டு உடனே திராவிட முன்னேற்ற கழகம்னு இதுல திராவிடமும் கழகமும் வந்துச்சா, முன்னேற்றன்றது மட்டும்தான் நடுவில் இருக்குது. நம்ம கிட்ட இருந்து போன இவங்க நம்ம பேர்ல பாதி வச்சுட்டு இருக்கிறாங்க, அது மானக்கேடு சொல்றதுன்னு அவருக்கு கடைசி வரைக்கும் அந்த அந்த காழ்ப்புணர்ச்சி வெறி கோபம் எல்லாம் இருந்தது. சத்தியத்துக்குன்னு சொல்றேன். ஐயா ஒரு செகண்ட், நீங்க எல்லாம் சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த கால சுபவிதான் அந்த கால ஈவேரான்ற மாதிரில ஃபீல் ஆகுது. கூடவே இருந்தான், இப்ப வளர்ந்து மேல போயிட்டே இருக்கிறான், அவனை பார்த்தா எனக்கு பிடிக்கல பொறாமன்ற இந்த சிம்டம்ஸ் எல்லாம் அப்படியே மேட்ச் ஆகுதுங்களே. ஆமா, சீமான் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளா, சீமானை பற்றி எல்லாம் தாங்கள் பேச வேண்டுமா, அதற்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க சொல்லிட்டு இன்னைக்கு முழு நேரமும் சீமான் படத்துகள் கூட பெனாத்திட்டு இருக்கிற அளவுக்கு வந்து சில காலம். அந்த மாதிரி பெரியாருக்கு அன்னைக்கு வந்துட்டு நேற்று வரைக்கும் ஒன்னா இருந்தா திடீர்னு போயிட்டா பார்த்தா கூட்டம் ஜெயின்னு பின்னாடி போகுது. அண்ணா வந்து சங்க தமிழ் திருக்குறள் அப்படி இப்படின்னு போட்டு தமிழ் பட்டுல அடிச்சு பின்னிக்கிட்டு போறப்ப கூட்டம் ஜெயின்னு போகுது. அந்த கடுப்புல தான் இவரும் திருவள்ளுவர் மாநாடு 2-3 முறை நடத்தி பார்த்தாரு. தமிழை வளர்ப்பதுக்கு திருக்குறளை வளர்த்தாரு பார்த்தியா அப்படின்லாம் நிறைய கதை விடுவாங்க. உட்காந்து விவாதமா பேசினா ரொம்ப நாரி போயிடும். விடுங்க. அவர் என்ன பண்றாரு, இவங்களை இந்த பேரை சொல்லி நம்ம திராவிட கழகம் இடையில முன்னேற்ற இந்த பேரை சொல்லி இவங்களை எழுதணுமான்னு கடைசி வரைக்கும் அந்த பேரை சொல்லவே இல்லை. ரைட், அந்த பேரை சொல்ல பிடிக்கல. தூ பசங்க, கண்ணீர் துளி பசங்க, அந்த கட்சி பேரை எங்கேயாவது விடுதலை என்னுடைய அந்த 48 தொடங்கி 49 அவங்க பிரிகிறாங்க. அதுல இருந்து கடைசி 67 வரைக்குமே பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கன்னா அவர் மனசார எழுதியிருக்கிறாரா பாருங்க. கழகத்துக்காரங்கன்னு எழுதுவாரு, கண்ணீர் துளி பசங்க அவ்வளவுதான், காத்து கட்சியினர் தான் எழுதியிருக்கிறாரு. அப்ப எவ்வளவு கேவலம் உங்களுக்கு. அதான் அப்படின்னா என்ன, கண்ணீர் துளி பசங்கனாக்கா அழுகாட்சியா இருந்துட்டு இருப்பாங்க இவனுங்க. சும்மா ஒப்பாரி வச்சுட்டு அழுகாட்சி பசங்க இவனுங்க. அப்புறம் ஐயா நீங்க தான், அப்பா நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அண்ணாதுரைக்கு இங்க போறாரெல்லாம் நம்ம இதுல கூட பேசியிருக்கோம். போறப்ப காஞ்சிபுரத்துல எலெக்ஷன் நிக்கிறப்ப அவர் சொல்றாரு, இவர் வந்து இன்னாருதான் அண்ணாருன்னு வே அப்படின்னு சொல்லி போட்டு இங்க தேன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி புள்ளன்னு சொல்லிட்டாரு, பெரியாரே சொல்லிட்டாரு. அத அண்ணா என்ன பண்றாரு, செய்தி பேப்பர்ல வந்தோன்னா அதை எடுத்து பெருசா போட்டு எழுதி வச்சு விளக்கு ஒண்ணு எடுத்து வச்சாரு. அண்ணாதுரை அவர் திட்டுனதே இவங்க தான்.
தீக்க ஆளுங்க தான், திராவிட கழகம் தான். இன்னைக்கு ஏதோ நாங்களும் ரெட்டக்குழல் துப்பாக்கி, ரெட்டக்குழல் துப்பாக்கிலேருந்து என்னென்னலாம் வெளியே வந்து ஊழிச்சு பேப்பர் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, அவ்வளவு சாக்கடையா இருக்கும், நாரி போயிருக்கும். இதுல வந்து எதோ பெருசா வெளியில வெள்ளி முகாம் பூசிக்கிட்டு எங்க பெரியார் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், நாங்கள் இப்படி சொன்னார், உருட்டாதீங்க அப்படின்னா கடைசியா 73 இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசி கூட்டத்துல பேசும்போது கூட அந்த வார்த்தையை தான் சொல்றாரு. திமுகவுக்கு எதிராக தான் பேசுறாரு, கண்ணீர் துளி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்துட்டு நிறைய விஷயத்துக்குள்ள இருக்குது. காத்து கட்சி தான் இது. சரி, அதுக்கான புரிதல் உங்களுக்கு வந்துச்சு இல்ல, விளக்கம் புரிஞ்சு இல்ல, கெட்ட வார்த்தை இல்ல, ஆனா மனசுக்குள்ள இருக்கிற அத்தனையும் கொட்டுறதுக்கான வார்த்தை அப்படி எடுத்துக்கலாமே. ஐயா கத்தார்ல இருந்து கேட்டிருக்காருங்கய்யா, திருப்பதி ராமநாதபுரம் மாவட்டம் அவருடைய சொந்த ஊர். கரு பழனியப்பனும் ஓவரா கூறாங்க, அதாவது பழ கருவும் கரு பழவும் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓவரா கூறாங்க, அவரை போலவே அமீரும் கூவுகிறார். என்ன விஷயம், என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி நான் அமீர் அவர்களை கடைசியா பார்த்ததை சொல்லிடுறேன். அவர் ஒரு படம் எடுத்தாங்க, உயிர் தமிழுக்கு அப்படின்ட்டு. அந்த படத்துடைய நிகழ்ச்சி அண்ணன் சீமான் அவர்கள் போயிட்டு தம்பின்றதுனால படத்தை பார்த்துட்டு பாராட்டி பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அப்ப அந்த வழக்கு அவர் மேல போதைப் பொருள் சம்பந்தமான வழக்கு வரும்போது கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, என் தம்பி வந்து இறைபக்தி உள்ள தம்பி, என்ன வேணா குற்றச்சாட்டு சொல்லுங்க, இந்த குற்றச்சாட்டுல சொல்லாதீங்க, அவன் அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி சர்டிஃபை பண்றாரு. நெருக்கடி வர்றதுக்கு வெளிநாடுகளில் படத்தை வந்து சுமூகமா ஓட்டுறதுக்கும் சீமான் வேணும், படத்தை நல்ல சான்று வாங்குறதுக்கு சீமான் வேணும். மற்றபடி இப்போ அதே குட்டியில் வந்து நாங்கள் திமுகவை தான் சப்போர்ட் பண்ணிட்டு போகிறது தான் அவருடைய தார்மீக பொறுப்பாக இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கட்டும். அவங்க 2 பேரும் ஏன் அப்படின்றது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் படத்துக்கு என்ன நீங்கள் ப்ரொடியூசராக போவீங்களா? நானாங்க தெரியலங்க, பார்க்கலாம். இன்னொரு 5 வருஷம் சென்னையில இருந்து முடிவு பண்ணிட்டீங்க? அப்ப முடிவு பண்ணியிருக்கிறேன், பார்க்கலாம். தெரியல. ராஜீவ்காந்திகிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துறீங்களா? நம்ம ராஜீவ்காந்தி அண்ணங்கிட்டயா? இல்லை, நான் சொல்றது தேசிய தலைவர் காங்கிரஸ் ராகுல் காந்தி சொல்றீங்களா? இல்லைங்க, அந்த சைடு போறது இல்ல. நான் உழைச்சி போக முடியலனாக்க இங்க ராஜீவ்காந்திட்ட கூட சேர்ந்துக்கலாம். அதை சொல்ல ஏன்னா உழைச்சி நானா என்னுடைய சுய உழைப்புல. சரி, அப்படின்னா நான் இந்த 2 பேருக்குமாக சேனல்ல நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு நீங்க கொடுப்பீங்களா? நான் பண்ண மாட்டேங்க. படம் எடுக்கிறதுக்கு நீங்க ப்ரொடியூசரா வந்து நீங்க டைரக்ட் பண்ணுங்கன்னு கொடுப்பீங்களா? அவங்க பண்ணா கொடுக்க மாட்டேங்க. அப்புறம் நான் கம்முன்னு உட்கார்ந்து இருக்கணும் நம்மலாம், புரியுதுல? ஓ, அதனால தான் அவங்க பேசுறாங்க. என்ன இப்ப எதுக்காக பேசுறாங்கன்னா, கொள்கை 2 பேருக்கும் கொள்கை பற்று அப்படி ஊர்னவங்களா? அவங்க வெளியில சொன்னா அதெல்லாம் அசிங்க. சும்மா அவங்க கொள்கையெல்லாம் என்ன இருக்கு, உங்களுடைய பற்று என்ன இருக்கு? உங்களுக்கு சீமானை எதிர்க்கணும், திமுக பெருமைப்படணும், திமுக நமக்கு சலுகைகள் கொடுக்கணும், இதுக்கு பேர் தான் இவங்க. உங்க கொள்கை புண்ணாக்கெல்லாம் கொண்டு எங்கன்னா மறைச்சு வச்சுக்கோங்க. ஈவேராவுக்காக பேசும்போது அப்படியே நாக்கு பூச்சி நரம்பெல்லாம் மேல அதெல்லாம் முறுக்கி அப்படி ஏறிக்கிட்டு வரும். உங்களுக்கு சேனல்ல இனி ப்ரோக்ராம் இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டு பாருங்க. அப்புறம் நீங்க என்னென்னலாம் புலம்புறீங்க, எத்தனை பேர் நீங்க புலம்பிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, நாயா பேர் நாங்கள் உழைச்சி பார்த்துட்டோம் அப்படி புலம்புற உங்களை போன்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு அங்கே வாய்ப்பு வசதி கிடைக்கிறது, இங்கே உழுந்து முறுக்கி சீமானுக்கு எதிராக தொடையை தட்டிக்கிட்டு வரீங்க. இதுதான் நோக்கமும் ஒழிய கொள்கை அதெல்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு கிடையாது. பேசிக்கலாம், நான் வந்து அதுலேயே ஊர்னவர் இல்லை, கரு சொல்றீங்கல்ல, அவர் அந்த கரு பழனியப்பன்றது நீங்க சொன்ன இயக்குனர் வக்கீலார் பழக்கருப்பையான்னு ஒருத்தர் இருந்தார்ல, காந்தர்வ திருமணம். அதாவது நான் காங்கிரஸ்லயே ஊறி சுதந்திர தியாகத்துக்கு காமராஜரை பார்த்து வளர்ந்தவன் அப்படி இப்படிலாம் கடைசியா விட்டுட்டு வந்து சடார்னு வந்து திமுக காலில் விழுந்து கருணாநிதி கிட்ட, கருணாநிதியும் நானும் கந்தர்வ திருமணம் செய்து கொண்டோம், பார்க்காமலே நாங்க திருமணம் செய்துட்டு ஒன்னாந்து. அப்ப இங்க நீ சட்டையை வச்சுக்கின்னு வேஷ்டியா அங்க வச்சுருந்துக்கிற போல நாளா, நீ புரியுதுல உனக்கு? தெரியல. அப்படிப்பட்டவர் அவரு எப்படி இருப்பாருன்னு நாங்க சொல்லிடுறோம் உங்களுக்கு. இந்த மாதிரி கூட்டம், அந்த கூட்டம் சொல்ல வர நம்ம அடுத்ததுக்கு போவோம். சரிங்க, மேல பேசினா நல்லா இருக்காது, எல்லாரையும் பகிச்சிட்டு வரோம் நம்ம. ஆமா, அந்த ஊடகங்கள் பத்தி கேள்வி கேட்டவர் என்னன்னு சொல்லிடுறீங்க. அவர் பேர் நான் என்ன சொல்ல முட்டேன், ஜலாலுதீன், அவருடைய பேர் ஜலாலுதீன். அடுத்ததாக அதாவது இந்த ஒலி வாங்கி சின்னத்தை பத்தி 2026 தேர்தல் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி கடைசி இடைத்தேர்தல் நம்புவாங்க, கடைசி இடைத்தேர்தல் இது நடக்குது. இந்த சூழல்ல ஒலி வாங்கி சின்னத்தை தான் நாம் தமிழர் கட்சி செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து கேட்குறாங்க, ஒலி வாங்கி தான் அப்போ நிரந்தரமான சின்னமா இருக்குமா? ஏன்னா 8% ஓட்டு வாங்கி கொடுத்த சின்னம் அதே வச்சுக்க போறாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் மாத்திர ஐடியா இருக்கான்னு சொல்லி. இல்ல, உங்களுக்கு பழைய கோபாலகிருஷ்ணன் விவசாய சின்னத்துல வந்து என்னன்னா, இவர்களாக ஒண்ணு வரைந்து தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து அதை அனுமதி வாங்கி அதை கொண்டுட்டு வர ப்ராசஸ் ஒன்று பண்றாங்க ஒரு பக்கம். அடுத்தது அந்த அந்த விவசாய சின்னமே வேணுன்றதுக்கான ப்ராசஸுக்கான காலக்கெடு இல்லை, திடீர்னு இடைத்தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. இது இங்கே மாநில தேர்தல் ஆணையத்திட்ட நீங்கள் கொடுத்து மாநில தேர்தல் ஆணையம் மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி அந்த ப்ராசஸ்லாம் முடிக்கிறதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சே போயிடும். அதனால இங்கேயே என்ன சொல்லிட்டாரு, உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன், இந்த மைக் இருக்கு, இது உடனே இதையாவது நீங்கள் எடுத்துக்கோங்க,
அப்புறமா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த ப்ராசஸ் வந்து எடுத்து போட்டு நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக தகவல். இதனால தான் மைக்கை உடனே அது முன்கூட்டியே ஒரு மைக் டிக் பண்ணிட்டாரு. விவசாயத்தை எழுதி கொடுத்திருந்தாங்க, மைக்குன்றத உறுதியா இருப்பன்றதை கொடுத்துட்டாரு. அப்போ அதை அவங்க மாற்ற முடியாது, புரியுதுல? அதனால மைக்கு முன்கூட்டியே இவங்க எடுத்துட்டாங்க. அதுதான் காரணம். சட்டமன்ற தேர்தலில் அநேகமாக தெரிஞ்சு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தை எடுப்பதற்கான வாய்ப்பு அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தான் தகவல். ஒரு சின்னம் வரும், அது நிரந்தர சின்னமாக இருக்கும். அதுதான் இருக்கும். அப்படி எடுத்துக்கலாமா? ரத்த பந்தங்களையும் நேசத்திற்குரிய நட்புகளையும் கூட திமுகவை எதிர்த்து கருத்து சொன்னால் பகைத்து கொண்டு மிகவும் குரோதத்துடனும் வன்மத்துடனும் நடந்து கொள்ளும் என் இஸ்லாமிய உறவுகளை அந்த அளவுக்கு தனக்கு அடிமை போல வயப்படுத்தி வைத்திருந்தவர் கருணாநிதி. அதாவது ஒரு இஸ்லாமிய நண்பர் பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா, சொந்தமா இருக்காங்க, ரத்த உறவுகளா இருக்காங்க, ஆனா அவங்களை எதுவுமே நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு திமுக அது ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேல ஒரு மாய அந்த மக்கள் அதாவது கெடுதலே பண்ணாலும் இவங்க அது நம்ம நன்மைக்கா தான் இருக்கும். இல்ல, இவங்க தேர்தல் அப்பதானமா கோவை சிறையில் இருக்கக்கூடிய அந்த கைதிகளை, அப்பாவி கைதிகளை சொன்னது இவங்க தான். நாங்கள் வந்தால் விடுவிப்போம் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து உக்காந்துட்ட உடனே வெடிகுண்டு வழக்குகளை, இப்படியான விஷயங்கள், தேசிய பாதுகாப்பு, இந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்கள முன் விடுதலை பண்ணுவதற்கான இது இல்லை சரத்தை நீங்க தான் கொண்டு கொடுக்குறீங்க. இப்ப கேட்டாக்கா கவர்னர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம், காக்கா கிட்ட மனு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்றது டெல்லி தலைமை கிட்ட மனு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. இந்த இஸ்லாமிய மக்களுக்கு அதிக துரோகம் செய்ததே வந்து திமுக தான். நான் சொல்லலை, பழனி பாபா வழிநெடுக்க போட்டு தோல் வச்சுட்டு எந்த காலகட்டத்திலையும் இவனை மட்டும் நம்பாத, மற்றவனை கூட கொஞ்சம் நம்பிடலான்றதுல அளவுக்கெல்லாம் நிறைய பேசியிருக்கிறாரு பழனி பாபா. பழனி பாபா மேடைகளில் பல இடங்களில் நான் கூட இருந்திருக்கிறேன், அவர் கூட நான் பயணிச்சிருக்கிறேன். அது ஒரு காலகட்டம். அது தெளிவாக சொல்லுவார், நேருக்கு நேரம். எம்ஜிஆர் எப்படி புடி பிடிச்சாரோ அவன்கிட்ட கூட ஒரு நேர்மை இருக்கும். இது மகா மோசமான கூட்டம் அந்த கூட்டம் அப்படின்னுவார். இந்த இஸ்லாமிய மக்களுக்கான ஒரு விடிவை தடுத்து கொண்டிருப்பது இவங்க தான். காசுக்கும் சலுகைக்கும் வேலை போகாதீங்கடான்னு இஸ்லாமிய மக்களை சுற்றிப்பாங்க. இது வந்து ஹராம், இது நீங்க பண்றது. அந்த மக்களை திட்டுவார். அவர் இருந்த வரை அந்த மக்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு. அவர் மறைவுக்கு பிறகு எல்லாம் ஓட்டு அரசியலா போயிடுச்சு. இனி என்ன வேணாலும் இஸ்லாமிய மக்களை பண்ணிக்கோங்க, எங்களுக்கு சீட்டு நோட்டும் கொடுத்துட்டுன்னா போதுன்ற அளவுக்கு இந்த தலைமைகள் இன்னைக்கு வந்துட்டதால அது உண்மையிலே சொல்லப்போனால் எவ்வளோ உண்மைகள் சொன்னாலும் கூட அந்த மக்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கல. கடைசி நேரத்தில் மசூதிக்குள்ளே இருக்கிற சொல்லிட்டா, மத குரு தலைவர் சொல்லிட்டாக்கா அதுவே எங்களுக்கு வேத வாக்குன்ற அளவுக்கு இன்னைக்கும் கொண்டுட்டு போகிறாங்க. அந்த பிஜேபி ஃபேக்டரை வச்சு ரொம்ப ஈஸியாக அவங்க மைண்டை வந்து அதுதான் விஷயம். அதுதான். ஆனால் திமுக கூட, பாஜக திமுக இருந்தப்போ கூட ஒன்றா தானே இருந்தாங்க. அப்போ கூட திமுக இஸ்லாமிய மக்கள் ஆதரிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. பாஜக கூட உறவுல இருந்தப்போ அப்போ வேற சாயம் பூசிட்டாங்க. இஸ்லாமிய மக்களுக்கு அந்த பாதிப்பு குறைந்தபட்ச திட்டங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் பாஜகவோடு இருந்தோம். ஆனால் குஜராத் கலவரம் நடந்த அது இங்கே பேசாதீங்க, புரியுதுல? உங்களுக்கு சலுகை உங்களுக்கு சாதகமாக அரசியல் வேணும்னா குஜராத்தை பற்றியெல்லாம் இங்கே பேசாதீங்க. இங்கே இருக்கக்கூடிய திமுகவில் ஊர்ன ஒருத்தர் வைகோ தான் போயிட்டு குஜராத் அந்த பிரச்சனைக்கு பிறகு வந்து அங்கே நடந்த விஷயங்களுக்குள்ள ஊராக மொழி டிரான்ஸ்லேட் பண்ணி சுற்றிட்டு இருந்தவர் வைகோ. இவ்வளோ துரோகமும் நீங்க தான் பண்ணீங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய மக்கள் உங்களை தான் அந்த நேரத்தில் இங்கே காமன் மினிமம் ப்ரோக்ராம் பேர் வந்து நல்லா வச்சுப்பாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராமு சிறைச்சாலை விட மிக கொடுமையான ஒரு சிறைச்சாலை மாதிரி வச்சுட்டு சிறப்பு முகாம்னு பேர் வைக்கிறது. இதுலலாம் திமுக ரொம்ப ரொம்ப கில்லாடி, புரியுது இல்லை உங்களுக்கு? தலையில வந்துட்டு ஒரு பெரிய கடப்பாறையை இறக்கிட்டு மென்மை சாவுன்னு ஒரு பேர் வைப்பாங்க. அது ஒன்றும் பண்ணாது போல இருக்குன்னு நினைச்சுப்போம். இவங்களுடைய பேர் வைக்கிறதுல வந்து இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரியே பேர் வச்சு இஸ்லாமிய மக்கள் இன்ன வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்குது. தடா ரஹீம் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு உண்மையை பேச தொடங்கி இருக்கிறாங்க. ஓரளவு வரும், அந்த இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ள தெரிஞ்ச தொடங்கிடும் அவங்களுக்கு. லோகேஷ் சோளிங்கர்ல இருந்து கேட்டிருக்காரு, சீமான் வந்து எப்பயுமே அவர் வந்து பிரஸ் சந்திக்கிறது, பிரஸ் மீட்டுங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. எதையாச்சும் ஒண்ணு கேக்குறாங்க, அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு, அவர் என்ன பேசினாலுமே உடனே வந்து இவர் மடை மாற்றிருக்கிறார், ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது, இதை வந்து மடை மாத்துறதுக்காக சீமான் பேசிட்டார், இது திமுக சாதகமா போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு லாஜிக்கை பத்திரிகையாளர்கள்லாம் அவங்களுடைய பேட்டிகள்லாம் சொல்றாங்க. ஏங்க அதுக்குன்னு பேசாமையாங்க இருக்க முடியும்? அதுக்குன்னு எதுவும் மடை மாறிடக்கூடாதுன்ட்டு எந்த கருத்தும் சொல்லாமையாங்க இருக்க முடியும்? இது என்னங்க லாஜிக் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன இப்ப ஒரு பெரிய திட்டத்தை வச்சுட்டு ஒரு பெரிய போராட்டத்தை தொடங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. அது என்ன திட்டம் என்ன போராட்டம் நான் சொல்லல, ஆனா நடக்கும். சொல்லிட்டோம்னா உடனே டூப்ளிகேட்டா கொஞ்சம் பேர் இறங்கி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, நாம் தமிழர் சார்பில் ஆமா, நாம் சீமான அந்த திட்டத்தை வச்சுன்னு பெரிய போராட்டம் வந்து அது பெரிய வைப்ரேஷனான விஷயம் இருந்தாரு. அதுக்குள்ளே வேற விஷயம் வந்துட்டு கடைசியா அண்ணா நகர் இதுல வந்து நின்றுச்சு. சாரி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல வந்து நின்றுச்சு. அங்கதானே இருக்கணும் அது. அதை மடமாத்து சுபவீர பாண்டியனா இல்ல சீமானா?
போராட போனவர் நீங்கள் விட்டுருக்கணுமா இல்லையா? விட்டுருந்தாக்கா அங்கே தானே இருந்திருக்கோம். ஆனால் அந்த பிரச்சனையில் யார் அந்த சாருன்றது அரசுக்கு ஒரு பெரிய அளவில் கழுத்து பிடிச்சி நிற்கிற மாதிரி மக்கள் மத்தியிட்ட கேள்வி இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்கா இல்லையா? அது சாதாரணமாக இல்லை. அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடந்தது மிகப்பெரிய சார்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்குதுன்னு உடனே டக்குன்னு டைவெர்ட் பண்ணி ஆக வேணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி தரப்புக்கு வருகிறது. அதனுடைய ஏஜென்ட்டாகவும் கூலியாகவும் செயல்பட்டவர் சுபவீர பாண்டியன். சுபவீர பாண்டியன் செவனேன்னு இருந்த சுபவீர பாண்டியனை நீங்கள் போய் வம்படியாக பேசத்தான் அவர் அதிரடியாக இறங்கிட்டு பார்க்குறாரு. கடைசி நேரத்தில் புத்தக கண்காட்சிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு நல்லா தான் பேசிட்டு இருக்கிறாரு. முடிக்கிற நேரத்துக்கு முன்னாடி டைம் ஆச்சு, சீக்கிரம் முடிக்கணும், நீங்கள் ஒரு லாபி பண்ணி அவருக்கு நெருக்கடி கொடுக்க பார்த்தோன்னே இருக்கிற 10 நிமிஷத்தில் டக்குன்னு வந்து அடிச்சு நேரம் அந்த கலைஞர் பாதை வந்து நாசகரமான பாதைன்னு சொல்ல அதுக்கு கொஞ்சம் குச்சிக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கு உடனே ஒரு மீட்டிங் ஒன்று போடுறீங்க நீங்கள் திருப்பி. சீமானை நீங்கள் போட்டு தனிப்பட்ட முறையில் தாக்க தொடங்கின பிற்பாடு தான் இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளோ. அப்புறம் மடம் மாற்றுறது நீங்களா அல்லது சீமானா? இன்னொன்னு அவங்க அவ பேசும்போது அமைதியாகவும் இருக்க முடியாது இல்ல, பேசிதான் நீ என்ன அடிச்சுட்டே இருக்க தம்பி, அவனை திருப்பி அடிக்க கூடாதுன்றதுல என்ன அர்த்தம்? அடிச்சுட்ட உடனே மடம் மாத்துறதுன்னு எப்படி சொல்ல வர? அண்ணா பல்கலைக்கழக மாணவி விடயத்துல இருந்து இந்த போராட்ட களம் ஏன் பெரியாரை நோக்கி நகர்ந்துச்சு? பெரியாரை முத பேசுனது சீமானா நீங்களா? அவரு பாரதியார் நிகழ்ச்சி, அந்த பாரதியார் நிகழ்ச்சியில யதார்த்தமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் வருது. சாதிகள் ஒழிக்கிறதுல தீவிரமாக இருந்து அதை நடைமுறைப்படுத்தி காட்டி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பூநூல் போட்டு நீ வீட்டு வரைக்கும் வர வச்சுட்டு அவனை ஒரு பங்காளியை அண்ணன் தம்பியை வீட்டுக்குள்ளே சகலத்திலையும் செய்ய வச்சுக்கிட்டு இருந்த அந்த பாரதி செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே என்ப தேன் வந்து பாடி மாநில உரிமையை பற்றி தனியாக பிரிய போது மாநிலம் தமிழ்நாடுன்னு பேர் வருது அப்படின்றது எல்லாம் முன்கூட்டியே சொன்ன ஒரு தீர்க்கதரிசியாக இந்த மாநிலத்தையும் இந்த மொழியையும் இந்த மக்களையும் பேசின பாரதியார் வந்து பார்ப்பனன். இந்த மொழி ஒரு சனியன், மொழியில் என்ன இருக்குது, மலத்துக்கு சமானம் இப்படின்னு மொழியை கொச்சிப்படுத்தி பேசின பெரியார் எங்களுக்கு தந்தையாக கொண்டு நடுவில் வைப்பாரு கேட்டார். இது யதார்த்தமாக பாரதியை தொட்டு பேசும்போது இதை பேச வேண்டியதானே? இந்த மாதிரி 100 சம்பவம் நடந்திருக்குல்ல, 100 பேர் கேள்வி கேட்டிருக்காங்கல்ல. இதுக்கு முன்னாடி எச் ராஜா பெரியாரை பகிரங்கமாக ப்ரெஸ் மீட்டில் வச்சு படித்து காமிச்சு கேவலப்படுத்தினார்ல. அப்போல்லாம் இவ்வளோ கொதிக்கலை, இவ்வளோ அரசியல் நீங்கள் பண்ணல, உங்கள் எடுபடிகள் இவ்வளோ பேர் வரல. 32 வகையரா சேர்ந்து முற்றுகை போராட்டம் நடத்த போகலாம் அன்றைக்கி எச் ராஜா வீட்டுக்கு. ஏன் போகலை? ஏன்னா அன்றைக்கி மடைமாற்றத்துக்கு வேறு விஷயம். இது அதை விட பெரிய விஷயம். மானக்கேடா தேசிய அளவில் பிரச்சனை வந்தது. இப்போ தேசிய அளவில் பேசக்கூடிய ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தை இன்றைக்கி எப்படி கொண்டு நிறுத்திருக்கீங்க? ஈவராவுக்கு எதிராக பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு நேஷனல் சேனல் வந்து விவாதிக்கிறான். புரியுதுல்ல? இப்போ அந்த அளவுக்கு கொண்டு போய் நீங்கள் நிறுத்திருக்கிறதுக்கு காரணம் நீங்களா இல்லை சீமானா? மடைமாற்றுவது நீங்கள் தானே ஒழிய சீமான் கிடையாது. ஏன்னா மக்கள் பிரச்சனைக்காக சீமான ஒரு கட்டத்தையும் போராடிட்டு வந்துக்கிறாரு. நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு நேர் எதிராக இருந்துக்கிட்டு, மக்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவுக்கு நேர் எதிராக இருந்துக்கிட்டு அதை செய்யவும் கூடாது, பேசவும் கூடாமல் மடைமாற்றுவதற்காக நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இன்னொன்னுங்க, சீமான் அவர்கள் பேசாமே அமைதியாகவே இருந்தாலும் இவங்க வேற எதனா வச்சு மடம் மாத்திட்டு போயிட்டு தான் இருக்க போறாங்க. அதுக்காக பேசாமே இவர் இருக்க முடியுமான்னு ஒரு லாஜிக் இருக்கு. உண்மையிலே இந்த 3 வருஷத்துல இந்த திமுக வந்து மக்கள் வெறுப்பில இருந்து அதிகம் காப்பாத்திட்டு வந்தது யாருன்னா சீமான் தான். எனக்கு தெரிஞ்சு திமுகவினர் எல்லோரும் சீமானை டெய்லியும் காலையில் எழுந்து அவர் புகைப்படத்தை வச்சு கும்பிட்டுட்டு வெளியில் வரணும். குலதெய்வமே சீமான் தான் திமுகவினர். தெரியுமா உங்களுக்கு? இல்லைன்னா மக்கள்கிட்ட வந்து நாரி போய் இப்போ எல்லாமே சீமானு அவர் பேசுகிற அந்த விஷயம் அங்கே தானே எல்லாமும் ஓடிட்டு இருக்குது. சமூக வலைத்தளங்கள் அதை தானே பாடிட்டு இருக்குது. உங்களுடைய ஆட்சியினுடைய அலங்கோலத்தை பற்றி தெரியலையே. டெய்லி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. வாரத்தில் 2 பூஜை போடுற மாதிரி, ஏதோ சாமிக்கு பூஜை போடுற மாதிரி 2 கொலை, 3 கொலை, 4 கொலை இப்படி போயிட்டு இருக்குது. ஒரு சமூக சேவர் பகிரங்கமாக லாரி ஏற்றி அடிச்சு கொல்லப்படுகிற ஒரு அநீதி நடக்குது. எப்படி இதெல்லாம் சாதாரணமாக நடக்கணும்? இன்டெலிஜென்ட் என்ன பண்ணிட்டு இருக்குது? கேள்வி வருதா இல்லையா? இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் நாடிடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் இந்த சீமானை வச்சு பழுப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்கள் சீமானை வந்து குலதெய்வமாக நினச்சி கும்பிடுங்கன்னு சொல்ல வரேன். இதில் கூடுதலாக இன்னொரு கேள்வியும் கேட்டுக்காரு. அவ்வளோ பெரிய ஊடகம், ஒரு ஊடகம், புகழ்பெற்ற ஊடகம், அவரும் பிக்காலி பையன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு பீப் சவுண்டு போட்டு ஆபாசமாக பேசிட்டாரு பார்த்தீங்களா? ஒரு பீப் சவுண்டு போட்டா, இப்போ நானே கூட சொல்கிறேனே, ஏதோ ஒரு சொல்கிறேன், நடுவில் ஒரு பீப் சவுண்டு போட்டால் நான் அந்த இடத்துல கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னா ஊர் உலகமே நம்பும். அவ்வளவு பெரிய ஊடகம் அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்தாக்கா இவங்க காலம் முழுக்க பீப் போட்டே தான் பேசிட்டு இருக்கணும். பீப் சவுண்ட் பெரியாரும் அவ்வளவு பேசிட்டாரு. பெரியார் பேசுனது எல்லாம் நீங்க வெளியில பேசுனீங்கன்னா பீப் சவுண்டு போட்டே தான் பேசிட்டு இருக்கோம். பேசுறது கேட்காது, வெறும் பீப் சவுண்ட். அண்ணாதுரை பேசுனதுல பெரும்பகுதி நீங்க பீப் சவுண்டே தான் போட்டு, அவர் எழுதின ரோமாபுரி ராணிகள் இருந்துட்டு கம்பராசம் வரைக்கும் அவர் பேசுனது வரைக்கும் நீங்க திருப்பி அண்ணா பேசினார், அண்ணா சொன்னார்னு சொல்லிட்டுன்னா பீப் சவுண்டு உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். கருணாநிதிக்கு நீங்க வந்து அவர் சொல்ல பேசக்கூடிய விஷயம் இந்த நாடாவை அழுத்தி பாவாடை, நாடாவை அழுத்தி பாவாடை தூக்கி பாருன்னு பேசுனதுக்கெல்லாம் இன்னைக்கு சொன்னார்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு பீப் சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். இதை விட கேவலமாக வெற்றி கொண்டாடணும் எவ்வளோ விஷயங்கள் ரட்டையாட்டத்தோட உங்களுடைய பேச்சாளர்கள் இன்ன வரைக்கும்
இன்ன வரைக்கும் இந்த தலைமுறை வரைக்கும் அந்த மாதிரியான ரட்டத்தை பேச்சாளர்களை கொண்டு வந்துட்டீங்க. ஒருத்தன் வக்கால ஒழின்னே சொல்றான் மோடி பீப் போட்டுருங்க இல்லை சொல்றேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இனிக்குது. உங்க சேனல் இதுக்கெல்லாம் யாரும் கொந்தளிக்கல, இவ்வளவு பேர் அறிக்கை கொடுக்கல. பிக்காலின்னு சொன்னதுக்கு இவ்வளோ ரோஷம். ஏன்னா உங்க கட்சியில் ஒருத்தன் உட்காந்துட்டு ஒரு பிரதமரை இந்த வார்த்தையை சொல்லி திட்டுறா. நிர்வாகிகள் நீங்க கை தட்டின்னு ரசிக்கிறீங்க, மேடையில பெண்களை வச்சுட்டு பேசுறாங்க, மீடியாவிலும் வெளியில வருது. இதுக்கு ஊடகத்துல ஒருத்தங்க கூட ஒரு கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை கொடுக்கல. அதுக்கெல்லாம் பீப் சவுண்டு போடல, அப்படியே வருது, சிரிக்கிறீங்க. ஆனா இங்க பிக்காலின்னாக்கா அது ஒரு விளையாட்டுத்தனமா அவன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்றப்ப பெரிய திட்டம். பிக்காலி பையன் உருப்படாம சில்லற பையன், அதுக்கு பல காரணம் இருக்கு. அதை போய் ஒரு பெரிய அளவில் பிரபாகண்டா பண்ணி எப்படி பூதகரமாக்கினாங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் அதுவும் புஷ்ஷுன்னு போச்சு. நீங்கள் ஒன்று ஒன்றா எவ்வளோ உருட்டி கொண்டு வரீங்க, பெரிய கல்லை உருட்டிட்டு வரீங்க, சீமானுக்கு எதிராக நசிக்கணுண்டான்னு. அதை கடைசியாக கிட்ட வரப்போ அது தானாக புஷ்ஷுன்னு போயிடுது. இப்படி தான் உங்களுக்கு ஒன்று அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. இதில் பிக்காலின்னு போட்டதுக்கு சொன்ன இந்த ஊடகம் இது நீ திட்டமிடு. இதுதான் நான் சொல்கிறது, உருவாக்குவது. ஒரு மனிதரை ஒரு கட்சியை எவ்வளோ பலகீனப்படுத்தணுன்றதுக்கு திட்டமிட்டு ஒரு டீமை உட்காந்து பேசி குறிப்பிட்ட சேனல் மூலமாக வான் பங்குக்கு ஒன்று செய்ய, என் பங்குக்கு ஒன்று செய்யறன்ற மாதிரி போட்டி இதுக்குள்ளார மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் வெயிட்டா இறங்கி இருக்கும் போல தெரியல. அப்ப இதுக்கு போய் நீ பீப் போட்டு பேசணும், பாக்குறவன் என்ன நினைப்பான்? ஏதோ சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறாங்க. உடனே வாசிக்கு தோழர் மாதர் சங்கத்துல ரொம்ப நல்ல தோழர் அவங்க, எனக்கு அவங்க மேல ரொம்ப மரியாதை இருக்குது. பெண் பத்திரிகையாளரை ஆபாசமா பேசிய சீமான் வந்துட்டு இப்படி போட்டு பேசுறாங்க. அதுக்கு ஒரு அறிக்கை வேற விடுறாங்க இவங்க. சரி விட்டீங்க, சொல்றேன் கரெக்ட். பெண் பத்திரிகையாளர் ஒண்ணுமே சொல்லி அவங்களால பிக்காலி பையன் போமா அப்படின்ட்டு பாரு. இதுல என்ன கொச்சப்படுத்திட்டாங்க? உண்மையிலே பெண் பத்திரிகையாளர்கள் பேசுறதுக்காக எஸ்வி சேகருக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்கு. அந்த எஸ்வி சேகரை தூக்கி பக்கத்துல உட்கார வச்சுன்னு இவர் ஒண்டி போகுது நமக்கு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. கூட்டணி கட்சி நீங்க கம்யூனிஸ்ட், மாதர் சங்கம், தோழர் வாசிக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? பதில் இல்ல சொல்லுங்க. அதுக்கு மட்டும் அப்படியே பதிங்கிறீங்க, திருப்பி அப்படியே போறீங்க. போகணும் இல்லை. சீமான் விஜயலட்சுமி விஷயத்துக்கு மாதர் சங்க தோழர்கள்லாம் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் வந்து புகார் கொடுத்து நடந்து போஸ்ட் கொடுத்துட்டு வந்து பேசிட்டு போனீங்கல்ல. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துக்கு எத்தனை மாதர் சங்கம் வந்து போராடுறது? அதெல்லாம் ஏன் நாங்க ஒரு டீம் வச்சிருக்கோங்க. இப்ப பாருங்க, எங்க மனித உரிமை ஆணையம் கூட நாங்க வச்சிருக்கிறோம். கோட் எல்லாம் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டு வந்தோம். கடைசியா எப்போ வந்தோம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? மனித உரிமை ஆணையத்துடைய உறுப்பினர் ஒருத்தர் வந்தாரு, கண்ணதாசன். செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனித உரிமைக்காக வந்தவர், அதுக்கப்புறம் வரவே இல்லை. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் டீம் இருக்கு. தேவைப்படுற இடத்துல நாங்க வந்துட்டு போவோம். அப்படி அதுதான் இப்படி ஒரு மோசமா போயிட்டு இருக்குன்னு சொல்ல வர, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க கேட்டதுக்காக அந்த விஷயத்த சொல்றேன். புரியுதுங்க ஐயா. அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் மத்திய அரசு ரத்து செய்ததை நான் தான் மோடிக்கு கடிதம் எழுதினேன், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டேன் என்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஆனால் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், மேல்மா, சிப்காட் பரந்தூர் விமான நிலையம் விளைநிலங்களை கொடுக்க மாட்டோம் என்று போராடும் விவசாயிகளை அப்படி எதுவும் கண்டிக்கிற மாதிரி தெரியலையேங்க ஐயா ஸ்டாலின் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் இருக்குல்ல, அந்த விஷயம் வந்து அது வேதாந்தா குரூப். இது மற்றதெல்லாம் வந்துட்டு அதானி. இது புரியுது இல்ல? இதுக்குள்ள இது ஒரு அரசியல் இருக்குது. இந்த வேதாந்தா விஷயமே வந்துட்டு உள்ள இருந்து வேலை செஞ்சுட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி தான் தகவல் வருது. அவரு முன்னாடி இண்டஸ்ட்ரியில செக்ரட்டரியா இருக்கும்போது வேதாந்தாவோட டைப் ஆயிட்டு, அப்புறமா அவர் இருக்கும்போதே வந்துட்டு இந்த இருக்கிற சுரங்க தொழில் மட்டும் தனியாக ஒரு செக்ரட்டரின்னு போட்டு அப்பவே கிட்டத்தட்ட நகர்ந்து, அப்புறமா அவர் வந்துட்டு சீஃப் செக்ரட்டரி ஆனோடனே மாப்பிள்ளை தரப்பு கிட்ட சொல்லி அது கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்து மத்திய அரசு உங்களுக்கு எல்லாமே காலக்கெடுவெல்லாம் கொடுத்து கேட்ட விற்பாடு நீங்க என்ன சொல்றீங்க? வேணான்னு சொல்லலை. அந்த ஏலம் விடுற உரிமை எங்களுக்கு வேணும்னு தான் உங்க கடிதம் போயிருக்குது. இதுவும் டெல்லி வெளியிட்டுருச்சு. புரியுதுல? நீ தமிழ்நாட்டுக்குள்ள என் மக்களை பாதிக்கிற அந்த திட்டம் வேணாம், அப்படி இல்ல தம்பி, நீங்க கடிதம் எழுதியிருக்கணும். மகாகாலம் பொருந்திய பிரிட்டிஷ் ராணியர் அவர்களே, நீங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்க போறதா சொல்றீங்க, அப்படி எதுவும் கொடுத்துடாதீங்க, உங்க காலடியிலே நாங்க இருக்க விரும்புகிறோம். தந்தை பெரியார் கடிதம் எழுதுனது அந்த ஃபார்முலா அப்படியே வருதாங்க. மகாகாலம் பொருந்திய மோடி அவர்களே, நீங்கள் டங்ஸ்டன் சுரங்கத்தை எங்க மண்ணை நீங்க சொண்ட போறதா தகவல் வருது, அப்படி எது நீங்க தனியாக முடிவு எடுக்காது, எங்க கிட்ட அந்த உரிமை கொடுங்க, நாங்க ஏலம் விட்டுக்கிறோம். அப்படியே பொருந்தது பாருங்க எப்படிப்பட்ட ஆட்கள் இவங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் நடந்திருக்கிறதா தகவல் சொல்லப்படுகிறது. சரி, இதுக்கு நீங்க கடிதம் எழுதினீங்க, உடனே மோடி பயந்துகிட்டு நிறுத்திட்டாரு. கரெக்டா? ஆமாங்க, அப்படிதான். பாஜக அண்ணாமலை தலை போய் முயற்சி எல்லாம் எடுக்கல. நீங்க கடிதம் எழுதி நிறுத்திட்டப்ப ஏன் நீங்க பரந்தூர் விமானத்துக்கு உன் கடிதம் எழுதாம உட்காட்டிக்கிறீங்களா? அப்ப நியாயமான கேள்விதான். ஒரே லெட்டர், இப்ப இந்த ஒரே லெட்டர்ல எழுதி நீட்டிட்டீங்கல்ல, டர்ன்னு கீழ்ச்சிட்டீங்க, உடனே பயந்துருச்சு, மோடி பயந்துட்டாரு.
மதுரையில டங்ஸ்டன் தொழிற்சாலை இல்லைன்னு அறிவிக்க பாராட்டு விழா நடத்திட்டு இருக்கிறோம். வந்துச்சு. அப்ப பரந்தூருக்கு பாராட்டு விழா நடத்துங்களேன். எழுதிட்டா அடுத்த நாள் இப்ப நடத்திடலாம். 8 வழி சாலைக்கு விழா நடத்துங்களேன். நீங்க இன்னைக்கு ஒரு லெட்டர் போட்டா நாளைக்கு பாராட்டு விழா நடத்தலாம். இன்னைக்கு ஒரு லெட்டர் போடுங்க, நாளைக்கே நிதி வரும். ஏன் நிதி கொடுக்கலன்னு புலம்பிட்டு இருக்கீங்க? அதானே சொல்லு. பாஜக அரசு நிதியை நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால தான் எதை கேட்டாலும் அதை சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஒரு கடிதம் எழுதுங்க. இப்ப கடிதம் எழுதின உடனே உங்களுக்கு டங்ஸ்டன் ரத்து ஆயிடுச்சு இல்ல, கடிதம் எழுதுங்க, நிதி வரட்டும், பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அவ்வளவு பவரான கடிதம் அது. சொல்லு. ஆனா நடக்கும் ஒரு காலகட்டத்துல மக்களின் நலன் கருதி மாநில அரசு மத்திய அரசோடு மோதல் போக்கையே கடைபிடித்துக் கொண்டிருக்க முடியாது. ஐயா வாங்க வாங்க சொல்லுங்க. நல்லா இருக்கு. சமரசமாகத்தான் விட்டு போக வேண்டும். வெறும் கையே இருக்கிற நீ வீசி வீசி நடந்துகிட்டு போ. என்ன கரண்டி மட்டும் இல்ல, கரண்டிக்குள்ள இருக்கிற எண்ணெய் என்ற அதிகாரமும் வச்சு கொண்டு நடப்பவன் அப்படி வீசி நடக்க முடியாது, தெரியுமா? சம்பவ இடத்தை நெருங்கிட்ட. கடந்த காலத்துல இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கும்போது கருணாநிதி ஏன் அதை தடுத்து நிறுத்தவில்லை? ஏன் ரொம்ப மூர்க்கமாக போராடவில்லை? ஜால்சா பண்ணிக்கிட்டே ஏமாத்திட்ட மக்களை கடைசி வரைக்கும் இப்படியே பண்ணிட்டு கேள்விக்கு அவர் சொன்ன பதில் இன்னைக்கு இருக்குது. நான் தான் கேட்டேன் அந்த கேள்வியை, பதில் சொன்னாரு. அந்த பதில் அப்பயே கொண்டு வந்துட்டு மக்களின் நலன் கருதி, எங்க நலன் இல்லை, எங்க மேல வழக்கெல்லாம் இருக்குது, நாங்க உள்ள போயிடுவோம் அப்படின்ற பயம் எல்லாம் மக்களின் நலன் கருதி. மக்களின் நலன் கருதி எந்த மக்கள்னா தெளிவா சொல்ல மாட்டோம். சரிங்க, மக்களின் நலன் கருதி நாங்க மாநில அரசு மத்திய அரசோடு சுமூக உறவு, இப்போ நல்லது நடக்கும், அதுக்காக சுமூக உறவாக கை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு வசனம் சீக்கிரத்துல வரும். ஐயா நீங்க சொல்றத பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. நடக்கும், நீங்க வேணா பாருங்க. சத்தியமா ஒரு காலத்துல எப்ப நடக்குதே இல்ல பாருங்க. ஒரு கட்டத்துல எல்லாம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் பாஜக அரசோடு நாங்கள் விட்டு கொடுத்து மாநில மக்களின் நலனுக்காக சொல்லிட்டு, ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் கொழுத்த மந்திரி பதவி கொடுங்கன்னு நாங்க வாங்கிட்டு வரோம். அது வேற விஷயம். புரியுதுல்ல? இப்ப 10 வருஷம், இப்ப 10 வருஷத்தை தாண்டிட்டு மத்தியில அதிகாரம் இல்லாம இருக்கிறதுக்கு இதுக்கு அரிப்பு வந்துருச்சு இவங்களுக்கு. கீழே காலில் இருந்துட்டு உடம்பு முழுக்க தலை வரைக்கும் வந்துட்டு மெத்தியெல்லாம் வந்து அரிப்பு வந்துச்சு. ஆமா, சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஐயோ கை வெறுங்கையா இருக்குது, என்ன பண்றது அப்படின்னு. அதனால விரைவில் ஒரு முடிவுக்கு போயிட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு மாநில மக்களின் நலன் கருதி அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு ஆளுநரோடு மோதல் போக்கையே நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்க முடியாது. என்ன இருந்தாலும் ஆளுநரும் அவர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு ஒரு வேண்டும் இல்லையா அப்படின்னு நீங்க ஒரு வசனம் எல்லாம் பேசுவீங்க. அதுக்குன்னு ஒரு கோஷ்டியை வச்சுப்பீங்க. அதுக்குன்னு ஓங்கி ஜாத அடிக்கிற எகிரி அடிச்சுட்டு அப்படியே போய் படுத்துக்குவாங்க, யாருங்க காண மாட்டாங்க. அப்புறம் பார்த்தாக்கா மத்திய அரசை பத்தி மோடி அரசை பத்தி விமர்சனம் பண்ணலாமா நீங்க? இன்னொன்னு நடக்கும் மிக விரைவில். மோடி அரசோடு ஒருவேளை இவர்கள் சேர்ந்து விட்டாங்கன்னா முதல் ப்ரோக்ராம் மினிமம் ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எல்லாம் டெரரிசம் தூக்கி உள்ள வச்சு செதைச்சு கலைச்சிட்டு போறதுக்கான வழிமுறையை சத்தியமா செய்யும் அந்த கூட்டம். இறங்கி செய்வாங்க. ஆமா, எங்களுக்கு ஒரு இலக்கு தமிழ்நாட்டுல. இவர்கள் வளர வளர எங்களுக்கு சிக்கலாகும். நாங்க இருந்தோம்னா உங்களுக்கு காலடி மண்ணை தொடச்சிக்கிட்டு ராகுல் ப்ரோ வரதுக்காக காத்திருக்காங்க. இப்ப இதுனா இன்னும் சீக்கிரமாவே ராகுல் ப்ரோ எந்த கனவுமே நடக்க போறதுன்னு தெரியல எனக்கு. அதனால கண்ணி கட்டின வரைக்கும் அதுக்கான வெளிச்சம் இல்ல. நாங்க இன்னைக்கு பொழப்ப நடத்திக்கிட்டு போகணும். புரியுதுல? அது எதுவும் சொல்லுவாங்க, நாளைக்கு கிடைக்கிற நெல்லிக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காய் எவ்வளவு மேலுன்னு மரத்துல இருக்கிற பலாக்காயை விட கையில இருக்கிற கலாக்காய, நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கைக்கு வந்துட்டு கலாக்காய் அது எங்களுக்கு போதும் இல்லைன்ற மாதிரி. அது என்னைக்கு வர்றது அப்புறம் பாத்துக்கலாம். இன்னைக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் நாங்க ஓட்டணும். புரியுதுல்ல? இந்த ஒரு 1.5 வருஷம் ஓட்டணும். அதுக்கண்டான இன்னும் 2-3 வருஷம் எங்களுக்கு இருக்குது. 29 வரைக்கும் இருக்குது. 29 வரைக்கும் நாங்க யாருக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? வேலைக்கு ஆகாது. வந்து சீல் வச்சுட்டு போயிட்டாங்கன்னாக்கா என்ன ஆகும் எங்களுடைய? புரிகிறது. அப்புறம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வருமா வராதா? இதெல்லாம் நடக்கும் தம்பி, பாத்துக்கங்க. எங்க அனுபவத்தை வச்சு சொல்றேன். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகள், நண்பர்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே சுவையாக, அதே போல நிறைய தகவல்களையும் கலந்து எங்களுக்கு நீங்க பதிலாக கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சம்பவம் நன்றி தம்பி. நீங்களும் கேள்வியில் அங்கங்க ரொம்ப நக்கலாவும் ஐயாண்டியாவும் கேட்டுக்கிட்டு உசுபேத்திட்டே வந்திருக்கீங்க, அதுவும் தெரியுது. ஏதோ எல்லா மக்கள் எல்லாம் வந்து நல்லபடியா பாத்துட்டு இருக்கிறாங்க. இவருக்கு எதனா ஒண்ணு பண்ணணும் சீக்கிரம்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. நடக்கட்டும், நல்லது. நல்ல கேள்விகளை கேட்டீங்க. நன்றி, வணக்கம் தம்பி. நன்றி.